அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அதாவது ரமலான் மாசத்துல தஹஜ்ஜுத் தொழுகலாமா என்று. அதற்கான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய வீடியோவை பாக்குறீங்கன்னாக்கா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ நம்மளுடைய கேள்விக்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது தஹஜ்ஜுத் அப்படிங்கிறது இரவு நேர தொழுகை. அதை நம்ம ரமலானுடைய மாசத்துல தராவிக் அப்படிங்கிற பெயர்ல தொழுதுகிறோம். அப்போ நம்ம திரும்பவும் நடு இரவுல இந்த தஹஜ்ஜுத் தொழுகணுமா அப்படின்னு சிலர் குழப்பிக்கிறாங்க. இந்த தராவிக், தஹஜ்ஜுத், கியாமுல் தொழுகை அப்படிங்கிறது எல்லாமே இரவு நேர தொழுகையை தான் குறிக்கும். இந்த பெயர் தான் வேறு வேறே தவிர இது எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒன்றுதான். அதாவது இரவு நேர தொழுகை அப்படிங்கிற அர்த்தம் ஒன்றுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த தராவிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அது காலப்போக்குல வந்த வார்த்தை தான். இப்போ இஷாவுக்கு பிறகு பள்ளிவாசல்ல நம்ம இமாமோடு சேர்ந்து தொழுகிறதும் இரவு நேர தொழுகை தான். அதாவது இப்போ நம்ம நடு இரவுல தொழுகிறதுக்கு நம்ம தஹஜ்ஜுத் அப்படின்னு நம்ம பெயர் சொல்றோம். அதே இப்ப நம்ம இஷாவுக்கு பிறகு அந்த ரமலானுடைய மாசத்துல பள்ளிவாசல்ல இமாமோடு சேர்ந்து தொழுகிறதுனால அதுக்கு தராவிக் அப்படிங்கிற ஒரு பெயர் காலப்போக்குல வந்துருச்சு. அது இஷாவுக்கு பிறகுதான் தொழுகணும் அப்படிங்கறதுலாம் எதுவுமே இல்ல. அதாவது நம்ம மூன்றாவது இரவுல கூட தொழுதுக்கலாம். இப்போ நம்ம எதனால இந்த இரவு நேர தொழுகையை தராவிக் அப்படிங்கிற பெயர்ல நம்ம இஷாவுடைய வக்திலேயே நம்ம சேர்த்து இஷாவுக்கு பிறகு நம்ம தொழுதுறோம், இமாமோடு பள்ளிவாசல் நம்ம தொழுதுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா, இப்ப எல்லாருக்குமே நமக்கு நடைமுறையில நிறைய வேலைகள் இருக்கும். அதாவது இப்ப இஷாவுக்கு பிறகு சஹர் செய்யறதுக்கு உண்டான சமையல் வேலை, அப்புறம் காலையில எழுந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள், இந்த மாதிரியான நிறைய வேலைகள்ல மையமாக கொண்டு அவங்களால நடு இரவுல தொழுக முடியாதோ அப்படிங்கிற பட்சத்துல ரமலானுடைய மாசத்துல நம்ம இந்த தஹஜ்ஜுத்ங்கிற அதாவது நடு இரவுல தொழுகக்கூடிய அந்த சிறப்பான தொழுகையை கட்டாயம் நம்ம ரமலானுடைய மாசத்துலயாவது தொழுது ஆகணுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா, இஷாவுக்கு பிறகு, ஏன்னா இஷாவோட வக்தை எல்லாருமே கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அதனாலதான் இஷாவுக்கு பிறகு இஷாவுடைய வக்தோடையே நம்ம சேர்த்து இந்த இரவு நேர தொழுகையை தராவிகிங்கிற பெயர்ல ரமலானுடைய மாசத்துல நம்ம தொழுதுறோம். இந்த தொழுகையை நம்ம இஷாவுக்கு பிறகும் நம்ம தொழுகலாம், இல்ல ஒரு 12 மணிக்கும் தொழுகலாம், 1 மணிக்கும் தொழுகலாம், 2 மணிக்கும் தொழுகலாம், நடு இரவிலும் தொழுகலாம். நம்ம எப்ப வேணாலும் நம்ம இந்த தொழுகையை நிறைவேற்றலாம். இப்போ உதாரணமா இப்போ இமாமோடு பள்ளிவாசல்ல நம்ம தராவிக் அப்படிங்கிற தொழுகையை நம்ம தொழுதுட்டோம். அதாவது நடு இரவுல தொழுகக்கூடிய தொழுகையை நம்ம முன்கூட்டியே தொழுதுட்டோம். இப்போ நடு இரவுல திரும்பவும் தஹஜ்ஜுத் அப்படிங்கறத நம்ம தொழுகலாமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பா தொழுகலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தொழுகிறோமோ அவ்வளவு நமக்கு வெகுமதி அல்லாஹ்விடத்துல இருந்து நமக்கு நட்கூலியான வெகுமதி தான் நமக்கு கிடைக்குமே தவிர இதுல எந்த ஒரு தவறும் பாவமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ நம்ம தராவிக் தொழுதாலும் கூட நம்ம நடு இரவுல தஹஜ்ஜுத் தொழுகணும் அப்படிங்கிற முழிப்பு நமக்கு ஒரு எண்ணம் இருந்து நம்மளுக்கு நாட்டம் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றலாம். இன்னும் நம்ம கியாமுல் தொழுகை நம்ம அந்த கடைசி 10 நாட்கள்ல ஏன் நம்ம தொழுகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாவே இப்ப தராவிக் அப்படிங்கிறது இஷாவுக்கு பிறகு பள்ளிவாசல்ல இமாமோடு சேர்ந்து தொழுதுறோம். இந்த தஹஜ்ஜுத் அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்துல நம்மளுக்கு சாத்தியம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தொழுகலாம். அப்படிங்கறது ஒரு பட்சத்துல இருக்கும்போது இந்த கியாமுல் தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம், கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலேயே சொல்லியிருக்கான். இந்த கடைசி ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கடைசி 10 நாட்கள்ல கண்டிப்பாக அந்த நடுவு இரவுல நம்ம தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நடுவு இரவுல கடைசி 10 நாட்கள்ல தொழுகக்கூடிய தொழுகைக்கு நம்ம கியாமுல் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயர் சூட்டியிருக்கோம். ஸோ மொத்தத்துல தராவிக் அப்படிங்கிறதும் தஹஜ்ஜுத்ங்கிறதும் கியாமுல் தொழுகை இது எல்லாமே இரவு நேர தொழுகையை தான் குறிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இஷாவுக்கு பிறகு பள்ளிவாசல்ல இமாமோடு சேர்ந்து தராவிக் தொழுகை தொழுதாலும் நம்மளுடைய நடு இரவுல நம்ம தஹஜ்ஜுத் தொழுகைக்கான நேரத்துல நமக்கு முழிப்பு வந்தாலோ தொழுகக்கூடிய எண்ணம் இருந்தாலோ நம்ம தொழுகிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி
முன்னாடி அல்லாஹ் முன்னாடி நின்று நம்ம தொழுகிறோமோ அதுக்குண்டான வெகுமதியை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு சிறப்பாகவே கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோல இருந்து அந்த கேள்விக்குண்டான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். மேலும் இது போன்ற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்குண்டான விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.